தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் திமுக கவுன்சிலர் கௌசல்யா வெற்றி பெற்றுள்ளார். நகர்மன்ற தலைவர் பதவிக்கான மறைமுக வாக்கெடுப்பில் திமுக கவுன்சிலர் கௌசல்யா வெற்றியடைந்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நகர்மன்ற தலைவர் பதவிக்கான மறைமுக வாக்கெடுப்பில் திமுக கவுன்சிலர் கௌசல்யா வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நகர்மன்ற தலைவர் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் திமுக கவுன்சிலர் கௌசல்யா வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இணைகிறார். விமலவேலன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இருந்து வந்தார். இந்த நிலையில டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பானது கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இதுல 28 ஓட்டுகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த பதவி நீக்கம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உமா மகேஸ்வரி தொடர்ந்த வழக்கில் நகர்மன்ற தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், வாக்குச்சீட்டு அடிப்படையில் தான் வாக்கெடுப்பை நடத்தி அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில கடந்த 17ஆம் தேதி வாக்குச்சீட்டு முறைப்படி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்புல 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த நிலையில நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானமானது உறுதி செய்யப்பட்டது என ஆணையர் நாகராஜன் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று புதிய நகர்மன்ற தலைவருக்கான மறைமுக வாக்கெடுப்பானது நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் 6வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக கௌசல்யாவும், அதிமுக சார்பில் 26வது நகர்மன்ற உறுப்பினராகிய அண்ணாமலை புஷ்பம் ஆகிய இருவரும் போட்டியிட்டனர். முன்னதாக இந்த வாக்கெடுப்புக்கு இருவரும் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இந்த வாக்கெடுப்பில் 22 வாக்குகள் பெற்று திமுகவை சேர்ந்த கௌசல்யா வெற்றி பெற்றார். கௌசல்யா வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகின்றனர். மேலும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் அவர் தற்போது புதிய நகர்மன்ற தலைவரான பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.